ஏன் ஒரு இடத்துல இருந்து இடம் பெயரும்? ஒரு இடத்துல இருந்தா அங்கேதான் இருப்பீங்களா அப்படிங்கிறது அந்த கேள்வி. ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, தேவையின் பொருட்டு நகர்வதும் நகர்ந்து கொண்டே இருப்பதும் ஒரு இடம் விட்டு இடம் பெயர்வதும் தானே மனித வாழ்க்கைக்கு இயல்பு. மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை குணாதிசயம் அதானே. இடம் விட்டு இடம் பெயர்ந்ததுனாலதானே இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பா சக்கரம் கண்டுபிடித்த பிறகுதானே உலகம் அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்விதான் பார்த்தது. ஆனா எது ஒன்றும் இயல்பாக அமையணும், எது ஒன்றும் இயற்கையாக இருக்கணும். வலிந்து நிர்பந்தத்துல எது ஒன்றும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இப்ப நான் இருக்கேன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா படிப்புக்காக இடம் விட்டு இடம் மயந்துகிட்டே இருக்கும். எஸ்டேட்ல பிறக்கிற 5 வரைக்கும் எங்க எஸ்டேட்ல படிக்கிறோம். 6வது படிப்புக்காக கல்விக்காக திருநெல்வேலிங்கிற பாளையங்கோட்டை நகரத்துக்கு வர்றோம். பாளையங்கோட்டையிலயுமே பள்ளிக்கூடங்கள் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கு, வேறு வேறு பள்ளிக்கூடங்கள். ஒரு கட்டத்துல நகருக்குள்ள இருக்கிறோம், அப்புறம் சாத்தாங்குளங்கிற ஒரு பகுதிக்கு போறோம், திருப்பி கல்லூரிக்காக அதே பாளையங்கோட்டைக்கு மறுபடி வரேன், அப்புறம் சட்டக்கல்லூரிக்காக நான் மதுரைக்கு வரேன். ஸோ இடம்பெயர்தல் சரியானது, இடம்பெயர்தல் இயற்கையானது, மாற்று இல்லை. ஆனா இப்ப நான் வழக்கறிஞரா இருக்கேன். இந்த மதுரை உயர்நீதிமன்றம் இருக்கிறதுனால நான் எங்கேதான் இருக்கேன். கடந்த 25 ஆண்டுகளா என் வாழ்நாள்ல பாதிக்கு மேல நான் மதுரையிலேயே நிரந்தரமா இருக்கேன். சோ என் வேலையும் என் சூழலும் என்னை தீர்மானிக்கும் நான் நிரந்தரமா எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் இடப்பெயர்வுக்கு எதிரானது இல்லை, அப்படி என் பார்வையும் இல்லை. எஸ்டேட் தொழிலாளர்களை பொறுத்தவரை நாங்கள் அங்க பிழைக்கு போனவங்கன்னா எங்கள் மூதாதையர்கள் போனாங்க, என் பூட்டி போனாங்க, என் பூட்டன் போனார். எனக்கு அதுதான் சொந்த ஊர். இப்ப எனக்கு தெரிந்த வேலை அது. இப்ப நான் இப்போ மொத்தமாக ஒரு குடும்பமே இடம்பெயர்வுக்கு நிர்பந்தத்துல தூக்கி வச்சு நீ மாறு அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒரு ஒரு செடி இருக்கு, அந்த செடியில இருந்து ஒரு கண்ணு இல்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வச்சு பயிரிடுவது மாதிரி அல்ல, மொத்தமா மூட்டோட தூரோட புடுங்கிட்டு போறது. அப்படி போகும்போது மலையில் வளரக்கூடிய பயிர்கள்னு சில இருக்கும், சமவெளியில், வயலில், நீரில், ஆற்று படுகையில், இப்படி மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா அப்படித்தான் பயிரே வளரும். அப்போ பிறந்ததுல இருந்தே மழையிலும் குளிரிலும் அந்த இயற்கை சூழலிலும் பிறந்து வளர்ந்துட்டு அந்த தேயிலை தோட்டத்தை, தேயிலை பறிப்பதையும் அது தேயிலை தொடர்பான வேலைகளையும் பழக்கப்படுத்தி இருக்கிற எங்கள் எஸ்டேட் வாசிகள் வேற ஊருக்கு திடுப்புன்னு போறது, இன்னொரு ஊர்ல போய் பழக்கம் இல்லாத ஒரு வேலைக்கு போறதுங்கிறது சாத்தியம் இல்லாதது. நிலவியல் அமைப்பே வேறையா இருக்கும். இங்க உள்ள வெயில் எங்களுக்கு ஆகாது, இந்த பிசு பிசுப்பு எங்களுக்கு ஆகாது. இதெல்லாம் இல்ல நான் இதெல்லாம் எனக்கு என்னுடைய சுய என் உடல் ஒத்துழைக்காது, அப்படி அல்ல. எனக்கு வேற வேலை தெரியாது, எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. இந்த சூழல்ல நாங்க வாழ்வாதாரத்துக்காக நகர்வு தவறுன்னு சொல்லல, நாங்களும் நகர்ந்து இருக்கோம். எங்கள் ஊர்ல இருந்து, எங்கள் எஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது இயல்பாக இயற்கையாக ஒரு ஆற்று நீரோடை போகிற மாதிரி ஒரு ஆற்றின் போக்கோட போகும்போதுதான் இயல்பாக இருக்கும். ஒரு நிர்பந்தத்துல எங்களை தூக்கி மொத்தமா திருதுப்புன்னு விடிஞ்சு பார்த்தா நாங்க வேற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதை நினைச்சு பார்க்க முடியாது. இது இயல்பானது அல்ல. நிர்பந்தம், நெருக்கடி, இதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த போக்கு இயல்பான போக்கோட ஒப்பிடவே முடியாது.